compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தலைவர் சொன்னார் ஒரு பொதுக்கூட்டத்தில். அவர் சொல்லும் போது யோசித்தோம். என்னன்னா குழந்தைங்க கிட்ட சொன்னார், நீங்கள் சொல்லுங்க வீட்டில் அப்படின்னு. இங்கே பாருங்க எவ்வளோ குழந்தைங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்கப்பா. ஃபோன் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கணும், இல்லை டிவியை பார்த்து விளையாடிட்டு இருக்கணும், இல்லையா ஏதோ ஒரு விளையாட்டு பொருளை வச்சு விளையாடக்கூடிய வயசில் அரசியல் கட்சி, அதுவும் தாவேகாவின் அரசியல் மீட்டிங்கில் பிள்ளைங்க வந்து உட்காந்துருக்கு. எந்த மீட்டிங்லாவது இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இதுலேருந்தே நம்முடைய வெற்றி ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தைங்க கூட வந்து உட்கார்ந்துருக்குப்பா. நம்ம தளபதிக்கு அவ்வளோ ரசிகர் கூட்டம் இப்போவே உருவாயிடுச்சு. நீங்களாம் 33 வருஷம் 35 வருஷம். இப்போ பாருங்க விசிலோட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க கலாட்டாவை. போடுங்க விசில, நல்லா போடுங்க. எதிர்காலம் வரும், நம் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்போம். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்போம். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்போம். நல்லோர்னா யாரு? மக்களை தான் சொல்றாரு தலைவர். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே கூட்டணி மக்கள் கூட்டணி மட்டும்தான். மக்களை தான் நம்பி வந்திருக்கிறாரு நம்ம தலைவர். நாம மக்களோடு பயணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவை கவுண்டபாளையம் என்ற ஊரிலே ஒரு 40 குழந்தைகள் மதிய உணவு சாப்பிட்டு மயக்கமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தகவல் எளிதில் வெளியே வரவில்லை. இதே நம்ம கூட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு லைட் இல்லை, அந்த கொடிக்கம்ம சாஞ்சா அந்த டிவி காரம் பண்ணுற அக்கிரம்பு அநியாயம் இருக்குத. டண்டன் டண்டாய் தாவேக்கா கூட்டத்தில் அதிர்ச்சி. டண்டன் டண்டாய் தாவேக்கா கூட்ட தலைவரின் கூட்டத்திலே தள்ளு முள்ளு. டண்டன் டண்டாய் 10 பேர் மயக்கமடைந்து விழுந்தார்கள். டண்டன் டண்டாயின்வா அந்த நாளே இது அன்னைக்கு ஃபுல்லாக போடுவான். டண்டன் டண்டாய் டண்டன் டண்டாய் டண்டன். டேய் இந்த டண்டன் டைனுக்கு தான் நான் விசில் ஊத வந்துக்கிறேன். இந்த டண்டன் டைனுக்கு தான் நான் விசில் ஊத வந்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஒரு சட்டம், எங்களுக்கு என்ன ஒரு சட்டமா? 40 குழந்தை மதிய உணவு சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்குது. கல்வித்துறை அமைச்சராம் அன்பில் மகேஷ் கரூர்ல போய் உக்காந்துக்கின்னு பிரச்சனைன்னு வந்தவொன்ன அது பின அரசியலின் பிரச்சனை, ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட பிரச்சனை. அதுல போய் ஊருக்கு முன்னாடி உக்காந்து படிச்சு படிச்சு சொன்னடா பாவீங்களே கேட்டீங்களடா. என்னது இது நடிப்பு? நீ என்ன பட்ச 40 குழந்தை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தியா? நீ என்ன அறிக்கை கொடுத்த? எதனால குழந்தைங்களுக்கு இப்படி ஆச்சு? என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அன்பில் மகேஷ்? சொல்லுங்க. இடத்துக்கு ஏத்த மாதிரி நடிக்காத, இடத்துக்கு ஏத்த மாதிரி நடிக்காதீங்க மகேஷ். பச்சோந்தியா நீங்க. அப்ப இந்த அம்மா சமூக நலத்துறை ஒன்று இருப்பதே விஜய்க்கு தெரியவில்லை. நான் என்ன சொல்றேன், சமூக நல்லா இருந்தா தான் சமூக நலத்துறை. சமூகமே நல்லா இல்லையா? சமூகம் யாரு? நம்ம தான் மக்கள். இதான் நிலைமை. இந்த கேஸ் வரும்போது சொல்றேன், மத்திய அரசின் மோடிஜி அவர்களே, தாவேகாவின் சாமானிய பெண் கேட்கிறேன், உண்மையிலே கேஸ் சப்ளை இருக்கிறதா இல்லையா? எரிபொருள் சப்ளை இருக்கிறதா இல்லையா? கேட்டால் வழித்தடம் ஏற்படுத்தப்பட்டது, தாராளமாக கிடைக்கும், எந்த தடங்களும் இல்லை என்று சொல்கிறீர்களே மோடி ஐயா,
தமிழ்நாட்டில் கடந்த 10 நாட்களாக இந்த பிரச்சனை இருக்கின்றது. போனே கேஸ் பில்ல எடுக்கிறது கிடையாது. ஆனா 2000 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்குறோம். ஒரு சிலிண்டர் 2000 ரூபாய்க்கு வெளியே கிடைக்குது. எப்படி இது? அப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு? வரும் வழியிலெல்லாம் பார்க்குற பெட்ரோல் பங்க்ல அப்படியே சாமி பிரசாதம் வாங்க நிக்கிற கூட்டம் மாதிரியே வரிசை ஆட்டோக்காரெல்லாம் நிக்குது. இந்த திடீரென்று ஏற்பட்ட தட்டுப்பாடுக்கு காரணம் என்ன? 3 மாசத்துக்கு இருக்குதுன்னு சொன்னீங்களே, இப்ப வராது. நீங்க நமக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது, ஈரானுக்கும் நமக்குமே. அப்படி இருக்கும் பொழுது இந்த தட்டுப்பாட்டின் மர்மம் என்ன என்பதை பாஜக தான் விளக்க வேண்டும். ஏன்னா அவங்க விளக்க வந்தாதான் இங்க தமிழ்நாட்டின் அரசினுடைய எரிபொருளுடைய நிலைமை நமக்கு தெரிய வரும். அடுத்ததாக இந்த வயிற்றெரிச்சல் கதைக்கெல்லாம் தள்ளி போறேன். ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன் நான். ஆமா, ரொம்ப டென்ஷன் ஆகிறேன். அதை விட்டுட்டு என் தம்பி என்ன நமக்கு மக்களுக்கு குத்துக்கிறாருன்னு சொல்ல வரேன். இதை பேசினா வீண் கதை தான் அது. நம்ம தலைவர் பெண்களின் காவல் தெய்வம் என்று சொன்னல, மகளிர் உரிமை தொகையாக மாதம் 2500 ரூபாய் வழங்க போகிறார். வருடத்துக்கு விலையில்லாத சிலிண்டர் 6 வழங்கப்பட போகிறது. அந்த 6 போதும். 5 பேர் 6 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தான் 2000 சிலிண்டர் தேவைப்படும். இந்த 6 சிலிண்டர் லிமிட்டட் ஃபேமிலிக்கு போதும். நம்மளுக்கு மாதம் 1000 ரூபாய் மிச்சமாகுது. அடுத்ததாக ஒரு அண்ணனாக இருந்து கல்யாண பெண்ணுக்கு 1 சவரம் தங்கம் வழங்க போகிறார். கல்யாணத்துக்கு தங்கம் கொடுத்துட்டாரா, அந்த 1 சவரத்துல நம்ம கம்பல் வாங்கிக்கலாம், மூக்குத்தி வாங்கிக்கலாம், ஜிமிக்கி வாங்கிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். காயின் தானே கொடுக்க போறாரு. நம்ம இஷ்டத்துக்கே என்ன வேணா வாங்கிக்கலாம். சரியா? அது பெரிய விஷயம். இன்னைக்கு 1 சவரம் 1,30,000 ரூபாய் தரப்போறாரு. அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் அல்லவா, அங்கதான் எங்க தலைவர் நிற்கிறார். இப்ப அண்ணனா நின்னாரு, அடுத்து என்ன ஆகுறாரு? தாய் மாமனாக மாறுகின்றார். பிறக்கின்ற குழந்தைக்கு 1 கிராம் தங்க மோதிரம். இதெல்லாம் தொலைநோக்கு பார்வை. என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன தேவை, கார் ஓணும், பங்களா ஓணும், அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் ஆடி வரும். தாலிக்கு கூட தங்கம் இல்லாதொட்டு தடைப்பட்ட கல்யாணங்கள் நிறைய உண்டு. என்னக்கா சொல்றீங்க? கரெக்டா? மஞ்சளை வைத்து தாலி கட்டிய குடும்பங்களும் உண்டு. ஏன்னா விலை ஏறிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. கவரிங்ல தாலி கூட போட்டு கட்டி இருக்காங்க. இதெல்லாம் வேணாம். என்னை நேசித்த, என்னை வளர்த்த, என்னை இன்னமும் நேசிக்கின்ற என் அக்கா தங்கைகளுக்கு, அம்மாக்களுக்கு, பாட்டிகளுக்கு நான் உறுதியாக என்றும் இருப்பேன் என்று நம்ம தலைவர் சொல்றார். வீரமங்கை நம்முடைய கொள்கை தலைவர்கள் 5வரில் ஒருவர் வீரமங்கை வேலிநாச்சியார். அவர் பெயரிலே பாதுகாப்பு படை, பெண்களுக்கான பாதுகாப்பு படை, 500 பேர் கொண்ட பாதுகாப்பு படை அமைக்கப்படுகிறது. அதில் நீங்களும் கூட இருக்கலாம், மேடையில் இருப்பவர்கள் கூட இருக்கலாம். அவங்களுக்கு அந்த ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க, எங்க இருக்காங்க, எந்த இடத்துல ஃபாலோ பண்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களை வாட்ச் பண்ணுவாங்க. மப்டி ட்ரெஸ், நோ யூனிஃபார்ம். மப்டி ட்ரெஸ்ல, ஏன்னா யூனிஃபார்ம் போட்டா கண்டுபிடிச்சிருவானுங்க. வல்ல மாதிரி முடிச்சிருக்கீங்களா? யூனிஃபார்மை கொடுத்தா கண்டுபிடிச்சிருவானுங்க. அதனால மப்டி கொடுத்து அவங்க மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்க, எங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை தான், அங்கதான் அவங்க வளர்த்துவாங்க. நமக்கே தெரியாது, நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது இவங்க அதில் இருக்கிறாங்க வேலுநாச்சியார் படையிலன்னு. பிரச்சனை வரும்போது அவங்க சிண்டை புடிச்சு 4 அப்பி பல்லார்னு பண்ணி தூயின் போய் மிதி 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 மிதின்னு மிதிப்பாங்க. வேலுநாச்சியார் படையின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா காவல்துறை மேல நம்பிக்கை கிடையாது. காவல்துறை மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. எனக்கு இல்லப்பா, எனக்கு கிடையாது. உங்களுக்கு இருக்குதா? இல்ல, அதான் உண்மை. அக்கா சொல்லிட்டாங்க, எல்லாம் ஒரு கைத்தட்டல் படுப்பாங்க நமக்கு. இப்ப நம்ம பாடகர்கள் வந்தாங்க, அவங்களும் சொல்லிட்டு போனாங்க, ஓடி வாராரு ஓடோடி வாராரு நம்ம விஜய்ங்க, அவர் நம்ம தளபதி.
தேடி வாராரு, தேடலோடு வாராரு நம்ம தளபதி, அவர் நம்ம விஜய்ங்க. நம்மளை தேடி நம்ம தலைவர் வந்துட்டாரு. நம்ம தலைவரை செஞ்சார்ஜி கோட்டையில் முதல்வரை அமர வைக்க வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்குதுன்னு சொல்லி விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த மாவட்ட கழக செயலாளருக்கும் என்னை இங்கே அனுப்பி வைத்த வடசென்னை வடக்கு மாவட்டத்து செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.